திருஞானம் அவர்கள் எழுதிய $1 டிரில்லியன் கனவு நூல் அறிமுக நிகழ்ச்சி. மாண்புமிகு அமைச்சர் முனைவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திட்டக்குழு துணைத் தலைவர் ஜெயரஞ்சன், தொழில் முனைவர் சுரேஷ் சம்பந்தன், திராவிடர் கழக துணை பொதுச் செயலாளர் மதிவதனி ஆகியோர் சிறப்புரை ஆற்றுகின்றனர். டிசம்பர் 10 புதன்கிழமை காலை 10 மணிக்கு சர்பிட்டி தியாகராயர் அரங்கில். அனுமதி இலவசம். அனைவரும் வருக. பேரலைஞர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம் சார். பாமகக்குள்ள முரண்பாடு போயிட்டு இருக்கும்போது அது கேஸ் டெல்லிக்கு போகுது. டெல்லியில் தேர்தல் ஆணையம் என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, இவங்களுக்குள்ள முரண்பாடுகள் நீடிச்சுட்டே இருந்தால் தேர்தல் வரும் சமயத்தில் ஃபார்மில் அவங்க வேறு இடத்துல கையெழுத்து போடும்போது நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், கட்சி சின்னத்தை முடக்கிற நிலைமை கூட தள்ளப்பட்டுரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? 22லேருந்து 25 வரையும் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சார். அவர் யார்? அன்புமணி அவர்கள் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ராமதாஸ் அவர்கள் மனம் விரும்பி தான் கொடுக்குறார். 2004லேருந்தே அவர் பையனை அவர் தூக்கி விட்டுருக்கார். ராஜ்யசபாவில் உறுப்பினர் ஆக்கினார், மந்திரி ஆக்கினார். தொடர்ந்து எப்படி மற்ற கட்சிகளில் பல கட்சிகளில் வாரிசுகள் வராங்களோ அந்த மாதிரி தான் அவரும் வளர்த்தார். அவருக்கு என்னென்னா, திடீர்னு அவங்க பொண்ணு சைட்லேருந்து ப்ரெஷர் வந்திருக்கு. அவங்க பொண்ணோட பையனுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கணும் கட்சியில்ன்ட்டு. அது கொஞ்சம் டிலே பண்ணி கொடுக்கலான்னு அன்புமணி சொல்லவே அதில் என்ன பிரச்சனையை ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக அதுக்கு ஒன்று அன்புமணி தன்னுடைய ஒய்ஃபை ப்ரொஜெக்ட் பண்ணுறாருன்னு அவங்களுக்கு கோவம் அவங்களுக்கு. அதனால தான் அவங்க பையனை கேட்குறேன், பொண்ணோட பையன் கேட்குறாரு. உடனே தன் ஒய்ஃபை ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு, தருமபுரியில் நிற்க வச்சார்ல. அதனால் அவங்களுக்கும் அந்த கட்சியில் பங்கு இருக்குன்ற மாதிரி அவங்க டாக்டர்ஸ் நினைக்கிறாங்க. அதில் வேறு பல வெளிப்புற சக்திகள்லாம் வேறு சேர்ந்துருக்கு அது உள்ள. ஸோ அவங்களெலாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க, நடுவில் தேர்தல் வந்தது. இவர் பாஜகவோட போகணுன்னு பார்த்தாரு அன்புமணி. அவர் அதிமுகவோட போகணுன்னு பார்த்தாரு டாக்டர் பெரியவர். உடனே கடைசியில் பாஜகவோட சேர்ந்துட்டாங்க. அதில் அவர் டாக்டர் ஐயாவுக்கு ரொம்ப வருத்தம், பெரியவருக்கு. அதுலேருந்து இன்னும் இதுக்கு கண்டினியூ ஆச்சு. தேர்தல் உடன்பாடுன்றது ஒரு தேர்தல் உடன்பாடு மட்டும் கிடையாது, தேர்தலுக்கான செலவுகள் போன்ற பல விஷயங்கள் அதில் இருக்குது இல்லையா. அதனால் அவருக்கு ரொம்ப கோவப்பட்டார். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக என் பையன் இல்லைன்ற அளவுக்கு நிலமை போயிடுச்சு. நீ என் பையன் இல்லைன்ற அளவுக்கு அவர் பெரியவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அது ரொம்ப வருந்தத்தக்க ஒரு விஷயம் தான். பாஜகவுடைய கீழ்மட்ட தொண்டர்கள் ரொம்ப வருந்தியிருக்காங்க. இந்த பிளவு அவங்களை ரொம்ப வருத்தப்பட வச்சுருக்கு. ஏன்னா நாளைக்கு நீங்கள் கூட்டணி பேசும்போது கூட ஒரு கட்சியோட பேசுகிறீங்கன்னா அவங்க உங்கள் ஸ்ட்ரென்த்தை குறைச்சி தான் மதிப்பிடுவாங்க. அது ஒரு பாயிண்ட்டு. அப்புறம் 22க்கு அப்புறம் 25 பதவி முடிஞ்ச பிறகு என்னாச்சுன்னா, ஒரு வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க பொதுக்குழுவில். ஏன்னா பார்ட்டி எலெக்ஷன்ஸ்லாம் கண்டக்ட் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னபோது, இப்போ பொது தேர்தல் வரதுனால எல்லாத்தையும் மொத்தமாக பொது தேர்தல் முடிஞ்ச பிறகு கட்சி தேர்தல் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு வருஷம் நம்ம தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபடலான்னு அவங்க ஒரு வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அப்போ 26 வரையும் எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. இந்த விஷயம் தான் தேர்தல் கமிஷனோட ரெக்கார்டில் இருக்குது. அதனால தான் அவங்க அன்புமணியை அவர் தான் தலைவர், அவர் தான் பல ராமதாஸ் என்ன சொல்கிறாருன்னா, அவர் போலி ஆவணத்தை கொடுத்து இந்த இதை வாங்கிட்டாங்கன்னு சொல்கிறாரு. இந்த போலி ஆவணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி டெல்லி கோர்ட்டில் என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் உரிமையியல் நீதிமன்றத்தை பார்த்து தீர்மானிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்கே போனால் அந்த கேஸ் அவ்வளோ சீக்கிரம் முடியாது சார், அது பிரச்சனை ஆகும். அது அங்கீகாரத்தை இழந்த பார்ட்டியாக இருக்குது. இப்போது தேர்தல் கமிஷன் ரொம்ப தலையிட முடியாது, பார்ட்டியோட விதிகளுக்குள்ள ரொம்ப தலையிட முடியாது. அதனால் இப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்க, கோர்ட்டில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்பொழுது 2 பார்ட்டி ஒரே சின்னத்துக்கு மோதினாங்கன்னா நாங்கள் அதை ஃப்ரீஸ் பண்ணிவிடுவோம், பண்ணிவிட்டு 2 பேருக்கு தனித்தனி வேறு சுயேட்சை சின்னங்களை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி யாருன்னு சொல்ல முடியாது. ஆனால் இவர் 26 வரையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவராக இருக்கார். ஈவன் உரிமையியல் நீதிமன்றத்தில் போனால் கூட இந்த ரெக்கார்ட் செல்லுன்றது தான் என்னுடைய கருத்து. அன்புமணி ஆனால் அவர் தான் நிறுவனர். அவருக்கு அவர் காடு மேடு சுற்றி கழனியெல்லாம் சுற்றி தான் கட்சியை வளர்த்தாரு. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இதோட முழு கிரெடிட் அவருக்கு உண்டு. ஆனால் அவர் தான் அன்புமணியை ப்ரொஜெக்ட் பண்ணார், அவர் தான் அன்புமணியை வளர்த்தாரு. நடுவில் அவங்க குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை வந்துடுச்சு. அது இப்போது பார்ட்டியை அஃபெக்ட் பண்ணுறது. இப்போ பார்ட்டியை அஃபெக்ட் பண்ணும்போது கட்சிக்காரங்களாம் என்ன நினைக்கிறாங்க, கட்சியோட எதிர்காலம் அன்புமணியை நினைக்கிறாங்க ஆக்சுவலாக. அதனால் அன்புமணியை சப்போர்ட் பண்ணுறாங்க. அவருக்கு வயசாகிடுச்சு. உண்மையிலேயே இயல்பாகவே டாக்டர் மேலே அன்பாக இருக்கிறவங்க கூட அவருக்கு வயசாச்சுங்க, அவர் இனிமேல் ஓய்வு எடுத்துக்கலாம் அப்படின்னா அவர் என்ன நினைக்கிறாரு, ஓய்வு எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மகளுடைய வாரிசுகளுக்கு பார்ட்டியில் ஒரு இடத்த கொடுத்துடணும்னு நினைக்கிறாரு. அது இவர் கொஞ்சம் டிலே பண்ணி கொடுக்கலாம்னு நினைக்கிறாரு. ஸோ இந்த விஷயத்தில் பார்ட்டியே ஒரு பிரேக் ஆகி நிற்குது. இப்போ சின்ன வரையும் பிரச்சனை வந்துடுச்சு. நாளைக்கு எலெக்ஷன் போது கண்டிப்பாக இவங்க மோதுவாங்க. உரிமையியல் நீதிமன்றத்தில் கேஸ் ஃபைல் பண்ணிட்டு இந்த எலெக்ஷனில் மாம்பழ சின்னத்தை கொடுக்கூடாதுன்னு ஒரு விஷயத்தை கொண்டு போவாங்க. அப்போ எலெக்ஷன் கமிஷன் என்ன மாதிரி முடிவு எடுக்குது, இப்போ பாஜக சைடு அன்புமணி இருந்தார்னா எலெக்ஷன் கமிஷன் என்ன மாதிரி முடிவு எடுக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம. ஸோ அதனால் நியாயமாக கூட அது கரெக்டாக கூட இருக்கலாம். ஏன்னா 26 வரையும் இவர் தான் தலைவர்னு பொதுக்குழு சொல்லியிருக்கு. அந்த ஆவணம் போர்ஜரியா இல்லையான்றதை கோர்ட்டு தான் தீர்மானிக்கணும். அது இனிமேல் கோர்ட்டில் தான் பார்த்துக்கணும். அது அவ்வளோ சீக்கிரம் வராது. இப்போ ஓபிஎஸ்ஸே உரிமையியல் நீதிமன்றம் போயிருக்காரு, என்னாச்சு, போயிட்டே தான் இருக்குது கேஸு, எப்போ முடியும்? அதுக்கு நடுவில் பல கோர்ட்டெல்லாம் இவர் பொதுக்குழு தீர்மானத்தை ஒத்துட்டாங்கல்ல, எடப்பாடியை ஜெனரல் செக்ரட்டரியாக கன்டினியூ பண்ணுறது, தற்காலிகமாக சின்னத்தை கொடுக்குறதுலாம் நடக்குது இல்லை. அதே மாதிரி அன்புமணி விஷயத்துலையும் நடக்கும். அதான் நடக்கும், வேறு எதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இன்னொரு பக்கம் சின்னம் முடக்கப்படும் அப்படிங்கிற எச்சரிக்கை 2 பேர்த்தையும் ஒன்று சேர்த்த முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது.
அது எப்படி பார்க்குறீங்க? ரெண்டு பேரும் ஒன்று சேர்றது ரொம்ப ஈஸியான விஷயம். ரெண்டு பேரும் உட்கார வச்சு பேசினா போகிறோம். அன்புமணி சொன்னார்ல, அவர் ஐயாவை சுற்றி இருக்கிற துரோகிகள்லாம் விலைக்கு போனால் தானாகவே ஒரு கட்சி ஒன்று அப்படின்ட்டு. அங்கே சில பேர் சில வெஸ்டர்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்காங்க, அவங்க பிளவுபட்டு இருக்கிறது பெட்டர்னு நினைக்கிறாங்க போல் இருக்கு. அதனால் வந்து அங்கே லெஃப்ட் 1-to-1 அன்புமணி அவர்களும் டாக்டர் ராமதாஸ் அவர்களும் 1-to-1 பேசினாங்கன்னா இந்த பிரச்சனை தீர்ந்து போய்டுன்னு நான் நினைக்கிறேன். சொல்லுங்கள், தொண்டர்கள் என்ன மாதிரியான முடிவு எடுப்பாங்கன்னு பார்க்குறீங்க? தொண்டர்கள் கீழ் லெவல் வரையும் பிரிஞ்சு கிடக்காங்க சார். இதே மாதிரி போச்சுன்னா தேர்தலில் கீழ் லெவல் வரையும் கீழே வந்து மோதிர லெவலில் வந்துடும். ஒரே கிராமத்தில் 100 பேர் இருக்காங்க வச்சுக்கோங்களேன், அதில் 60 பேர் அன்புமணி, 40 பேர் அப்படின்னா தேர்தல் போது பிரச்சனைகள் வரும் சார். அவங்களுடைய அதிருப்தி வந்து வேற கட்சிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு, அதுக்கும் வாய்ப்பு உண்டு. வேறு கட்சிக்காக போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இந்த கட்சி வீக்காகிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. தாவேக்காவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு, திமுகவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதிமுகவுக்கு போவாங்களான்னு சொல்ல முடியாது. அப்போ அது 10.5 கொடுத்தனால அங்கேயும் போவாங்க, அவங்க கொடுக்க ட்ரை பண்ணாலும் அங்கேயும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஓட்டுகள் ஸ்பிளிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் இது வந்து கட்சிக்கு நல்லது இல்லைன்றதான் பாமகவுடைய தொண்டன் நினைக்கிறான். ஆனால் கூடிய விரைவில் தேர்தலுக்கு முன்னாடி ஒன்றுபடணும்னு நினைக்கிறான். ஒன்றுபட்டால் மாவட்ட சின்னத்துக்கு பிரச்சனை கிடையாது, ஒன்றுபடலைன்னா பிரச்சனை சின்னத்துக்கு பிரச்சனை வந்தாலும் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் அன்புமணிக்கு கொஞ்சம் ஓவராக ஒரு உரிமை ஏன் இருக்குன்னா, அவர் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டார், அது 26 வரையும் பதவிக்காலம் இருக்குன்றதுனால அவருக்கு சாதகமான விஷயங்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது தான் என்னுடைய கருத்து. இப்போ அன்புமணி அவர்கள் 10.5% இடஒதுக்கீடுக்கான போராட்டத்தை அறிவிச்சிருக்காரு. அந்த போராட்டத்தின் மூலமாக நம்பிக்கை இழந்த ஒரு மாதிரி நிர்மூலமாக்கப்பட்ட தொண்டர்கள் வந்து இழுத்துற முடியும்னு நினைக்கிறாருல்ல, அது இல்லை, அந்த போராட்டம்ன்றது தொடர்ந்து பல காலமாக நடந்து தானே இருக்குது. அதனால் வந்து அது எப்போதுமே இந்த மாதிரி விஷயங்கள் 10.5 விஷயங்களுக்கு வன்னியர்கள் மத்தியில் ஆதரவு கிடைக்கும். ஆனால் அதுக்குன்னு ராமதாஸ் மேலே நம்பிக்கை வச்சுருக்கிற பாமக தொண்டர்களும் இருக்காங்க. ஏன்னா அவர் தான் ஆரம்பித்தார் கட்சியை, அவர் தான் வளர்த்தார் இல்லையா. அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அவரை வந்து தொண்டர்கள் வந்து அவரை கைவிட்ட மாட்டாங்க. ஆனால் கட்சியோடைய எதிர்காலம்னு பார்க்கும்போது அன்புமணி தான் பார்க்குறாங்க. அப்போ எலெக்ஷன்ஸ்னு வரும்போது என்ன பண்ணுவாங்க, நமக்கு எதிர்காலம் அன்புமணின்ற போது ஐயா மேலே மதிப்பு மரியாதை இருந்தால் கூட அவர் தரப்பு பாமகவுக்கு எவ்வளோ தூரம் ஆதரவு கொடுப்பாங்கன்றது கொஞ்சம் கேள்விக்குறியான விஷயம்தான். பல்வேறு முக்கியமான விஷயங்களை பகிர்ந்துருக்கு சார். நன்றி. நன்றி, தேங்க்யூ.